சின்ன மருமகள் சீரியல் இனி வரப்போற எபிசோட்ஸ்க்கான ரிவ்யூ தான் பார்க்க போறோம். அடுத்தடுத்த சுவாரஸ்யங்களை தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. நம்ம ஈஸ்வரி இருந்துட்டு தமிழ் செல்வி கிட்ட பண விஷயத்துல சவால் விட்டு தெரிஞ்சுக்கிட்டு நம்ம காவியா 10 லட்சத்தை எடுத்துக்கிட்டு தமிழ் செல்வியோட வீட்டுக்கு வராங்க. வந்த உடனே நம்ம தமிழ் செல்வி காவியாவை பார்த்துட்டு ரொம்ப சந்தோஷமா, வாங்க காவியா, உங்களை பார்த்து ரொம்ப நாளாச்சு அப்படின்னு சொல்லி உள்ள கூட்டிட்டு போறாங்க. போன உடனே நம்ம காவியா இருந்துட்டு, தமிழ் செல்வி நீங்க எப்படி இருக்கீங்க தமிழ் செல்வி, குழந்தைங்க எப்படி இருக்காங்க, உங்க லைஃப்ல நடந்த எல்லாத்தையும் நான் கேள்விப்பட்டேன், எனக்கு எவ்வளவு கஷ்டமா இருந்துச்சு தெரியுங்களா, அது மட்டும் இல்லாம என்னோட அத்தை பண விஷயத்துல உங்ககிட்ட சவால் விட்டதையும் தெரிஞ்சுக்கிட்டேன், அதனாலதான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்காக ஒரு 10 லட்சத்தை எடுத்துகிட்டு வந்திருக்கேன், இந்த காசை நீங்கள் வாங்கிக்கணும் அப்படின்னு சொல்லவும், இதை கேட்ட உடனே நம்ம தமிழ்ச்செல்விக்கு பயங்கர எமோஷ்னல் ஆகிடுது. இங்கே பாருங்க காவியா, நீங்கள் எனக்கு பணம் கொடுத்து உதவணும்னு நினச்சது எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இங்கே பாருங்கள், இந்த பணம் எனக்கு வேண்டாம், கண்டிப்பாக என்னால் இந்த பணத்தை ரெடி பண்ண முடியுன்ற நம்பிக்கை எனக்கு இருக்குது, அதனால் இந்த பணத்தை நீங்களே வச்சுக்கோங்க காவியா அப்படின்னு சொல்லவும், என்ன தமிழ்ச்செல்வி, நீங்கள் என்னோட தங்கச்சிக்கு ஒரு கஷ்டம் தான், நான் உதவ மாட்டேனா, எதுக்காக என்கிட்ட இருந்து காசு வாங்க மாட்டேன்னு சொல்றீங்க, ஏதாவது ஒரு வகையில இந்த பணத்தை நீங்க ரெடி பண்ணி தானே ஆகணும், அதனால இந்த காசை வாங்கிக்கோங்க அப்படின்னு சொல்லி கொடுக்கவும், அந்த நேரம் பார்த்து நம்ம ஈஸ்வரி இருந்துட்டு தமிழ்ச்செல்வி கிட்ட பணம் ரெடியாச்சா இல்லையான்னு சொல்லி கேட்கறதுக்காக நம்ம தமிழ்ச்செல்வியோட வீட்டுக்கு வந்துகிட்டு இருக்காங்க. இந்த பக்கம் நம்ம காவியா இருந்துட்டு தமிழ்ச்செல்வி கிட்ட என்னதையோ சொல்லி கடைசியில நம்ம தமிழ்ச்செல்வி கிட்ட இந்த காசை கொடுக்க போறாங்க. அந்த நேரம் பார்த்து நம்ம ஈஸ்வரியும் வந்துடுறாங்க. வந்த உடனே நம்ம காவியா கிட்ட இருந்து தமிழ்ச்செல்வி 10 லட்சத்தை வாங்குறத பார்த்துடுறாங்க. பார்த்த உடனே பயங்கர ஷாக்ல, காவியா என்ன காவியா பண்ணிக்கிட்டு இருக்க நீ, இங்க பாரு காவியா, எதுக்காக அவகிட்ட நீ இவ்வளோ காசை கொடுத்துக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி கேட்கவும், இங்க பாருங்க எதுக்காக நீங்க இங்க வந்தீங்க அப்படின்னு சொல்லி கேட்கவும், இங்க பாருடி, உனக்கு வெக்கமாவே இல்லையா, என்னோட மருமக கிட்டேயே போய் காசை வாங்கிக்கிட்டு என்கிட்டயே கொடுக்கலான்னு நினைச்சுக்கிட்டு இருக்கியா, சுயமரியாதைன்னு சொல்லிக்கிட்டு பேடி, உன்னோட சுயமரியாதைலாம் தூக்கிட்டு குப்பையில போயிட்டு என்ன அப்படின்னு சொல்லி கேட்கவும், இங்க பாருங்க மரியாதையோட பேசுங்க, உங்களுக்கு அவ்வளவுதான் மரியாதை அப்படின்னு தமிழ்ச்செல்வி கோவமா பேசுவோம். இதுக்கு மேல உனக்கு என்னடி மரியாதை, இப்படி ஒரு கேவலமான ஒரு கேடுகட்ட எண்ணம் உள்ள உனக்கு என்னடி மரியாதை வேண்டிய கிடக்கு அப்படின்னு சொல்லி நம்ம தமிழ்ச்செல்வியை அசிங்கப்படுத்தி பேசிக்கிட்டு இருக்கவும், இதெல்லாம் கேட்டுக்கிட்டு இருந்த காவியா இருந்துட்டு, இங்க பாருங்க ஒரு நிமிஷம் நிறுத்துறீங்களா, நான் தான் ஐஸ்வர்யாவுக்கு 10 லட்சத்தை எடுத்துட்டு வந்து கொடுத்துருக்கேன் அப்படின்னு சொல்லவும், என்ன 10 லட்சமா, என்ன காவியா உனக்கு புத்தி இது கெட்டு போச்சா, எதுக்காக 10 லட்சத்தை சொல்லியா தூக்கிட்டு வந்து இந்த ஒண்ணு இல்லாதவ கிட்ட கொடுத்துக்கிட்டு இருக்க, இங்க பாரு காவியா, நீ பண்ணிக்கிட்டு இருக்கிறது கொஞ்சம் கூட சரியில்லை காவியா, இங்க பாருங்க, யாராவது சந்தோஷமா நிம்மதியா இருந்தா உங்களுக்கு மனசுக்கு போதவே போதாதா, அவங்களோட நிம்மதியையும் சந்தோஷத்தையும் எப்படியாவது கெடுத்தியே தேரணும்னு சொல்லிட்டு கங்கணம் கட்டிட்டு அழிஞ்சுக்கிட்டு இருப்பீங்களா அப்படின்னு சொல்லி கேட்கவும், என்ன காவியா மாமியாரன் கூட பார்க்காம இப்படி என்ன அசிங்கப்படுத்தி பேசிக்கிட்டு இருக்க, அதுவும் இவ முன்னாடி, இங்க பாரு காவியா, முதல்ல பணத்தை எடுத்துக்கிட்டு நீ கிளம்பு அப்படின்னு சொல்லவும், முடியாது தமிழ்ச்செல்வி என்னோட தங்கச்சி, நான் தான் தமிழ்ச்செல்விக்கு காசு கொடுக்க போறேன், இந்த காசை வச்சுதான் தமிழ்ச்செல்வி உங்ககிட்ட கொடுக்க போறா, இதுல என்ன இருக்கு, கண்டிப்பா இது நடக்கதான் போகுது தமிழ்ச்செல்வி, இவங்க பேசுறதெல்லாம் நீங்க மனசுல எடுத்துக்கிட்டு இந்த காசை வாங்காம போயிடாதீங்க, அதுக்கப்புறம் நான் உங்ககிட்ட பேசவே மாட்டேன் அப்படின்னு சொல்லவும், இங்க பாருங்க காவியா, இந்த பணத்தை உங்ககிட்ட நான் கடனா தானே வாங்குறேன், கண்டிப்பா கூடிய சீக்கிரம் இந்த பணத்தை நான் கொடுத்துருவேன், இங்க பாருங்க, திரும்ப என்னை அசிங்கப்படுத்தியோ இல்ல அவமானப்படுத்தியோ பேசிக்கிட்டு இருந்தீங்க, அவ்வளவுதான் உங்களுக்கு மரியாதை அப்படின்னு நம்ம தமிழ்ச்செல்வி இருந்துட்டு ஈஸ்வரி கிட்ட சொல்லவும், உனக்கு என்னடி மரியாதை, என் மருமக கிட்டயே காசை வாங்கி அந்த காசாவே என்கிட்ட கொடுக்குறியா, அந்த காசு எனக்கு தேவையே கிடையாதுடி, அப்படி ஒரு அசிங்கம் உனக்கு கேவலமா இல்லை, உனக்கு இந்த விஷயத்த எல்லார்கிட்டையும் சொல்லி உன்னை அசிங்கப்படுத்துறனா இல்லையான்னு மட்டும் பாருடி அப்படின்னு சொல்லவும், இதை கேட்ட உடனே நம்ம காவியா இருந்துட்டு, என்னங்க நினைச்சுக்கிட்டு இருக்கீங்க காவியா, இந்த விஷயத்துல நான் எப்படி என்ன பண்றதுன்னு எனக்கு தெரியும், நீங்க கவலைப்படாதீங்க, இங்க பாருங்க, இந்த காசை நீங்க வாங்கிட்டு போறீங்களா இல்லையா, அவ்வளவுதான் கேள்வி அப்படின்னு சொல்லி கேட்கவும், என்னால வாங்க முடியாதுடி, இந்த விஷயத்துல என்ன பண்றது ஏது பண்றதுன்னு எனக்கு தெரியும்டி அப்படின்னு பயங்கர கோபத்தோடையும் அவசரத்தோடையும் அங்கிருந்து கிளம்பிடுறாங்க. நம்ம காவியா இருந்துட்டு தமிழ்ச்செல்வி கிட்ட, இங்க பாருங்க தமிழ்ச்செல்வி, அவங்க பேசுறதெல்லாம் மனசுல எடுத்துக்கிட்டு நான் கொடுக்குற காசா வேண்டானெல்லாம் சொல்லிடாதீங்க, முதல்ல இந்த காசை பிடிங்க அப்படின்னு நம்ம தமிழ்ச்செல்வி கிட்ட காசை கொடுத்துட்றாங்க.
கொடுத்த உடனே இங்க பாருங்க காவ்யா, இந்த பணத்தை நான் எப்படி ரெடி பண்றதுன்னு யோசிச்சுக்கிட்டு தான் இருந்தேன். இந்த பணத்தை ரெடி பண்ண முடியுமா முடியாதுன்னு நினைச்சு ரொம்பவே வருத்தப்பட்டுக்கிட்டு இருந்தேன். கடவுள் மாதிரி எனக்கு ஹெல்ப் பண்ணியிருக்கீங்க. கண்டிப்பா இந்த காசை உங்களுக்கு நான் திரும்ப கொடுத்துருவேன். நீங்க கவலைப்படாதீங்க. இங்க பாருங்க தமிழ்ச்செல்வி, நான் இந்த காசை உங்களுக்கு கடன் எல்லாம் கொடுக்க கிடையாது. நீங்க அப்படி நினைச்சா கண்டிப்பா நான் அதுக்கு பொறுப்பும் கிடையாது. உங்க சுயமரியாதைக்காக திரும்ப இந்த காசை நீங்க கொடுக்கணும்னு நினைக்கிறீங்க. அது எனக்கு புரியுது. உங்களால எப்போ முடியுமோ அப்போ இந்த காசை என்கிட்ட கொடுங்க. இப்பதான் கொடுக்கணும், அப்பதான் கொடுக்கணும்னு உங்ககிட்ட நான் எந்த ஒரு ரூல்ஸும் போட கிடையாது, சரிங்களா அப்படின்னு சொல்றாங்க. சரிங்க காமியா அப்படின்னு சொல்லிட்டு அந்த பணத்தை எடுத்துக்கிட்டு இப்போ நம்ம ராஜாங்கம் வீட்டுக்கு போறாங்க. போன உடனே நம்ம ராஜாங்கம் வீட்டு கேட்டு வாசல்ல நின்று வீட்டுல இருக்கிற எல்லாருமே வெளியே வர வைக்கிறாங்க. வெளியே வந்த உடனே நம்ம ஐஸ்வர்யா இங்க பாருங்க தமிழ்ச்செல்வி, எதுக்காக வெளியவே நின்றுட்டு இருக்கீங்க, வாங்க உள்ள போலாம் அப்படின்னு சொல்லி கூப்பிடுவோம். இங்க பாருங்க ஐஸ்வர்யா, உங்ககிட்ட உங்க வீட்டுக்கு உட்காந்து சாப்பிட்டு பேசுற அளவுக்கு எனக்கு நேரம் கிடையாது. முதல்ல வீட்டுல இருக்கிற எல்லாருமே வெளியே வர சொல்லுங்க அப்படின்னு சொல்றாங்க. நம்ம ஐஸ்வர்யாவும் போய் வீட்டுல இருக்கிற எல்லாருமே வெளியே கூட்டிட்டு வராங்க. வந்த உடனே நம்ம தமிழ்ச்செல்வி இங்க பாருங்க, இந்த வீட்டோட பெரிய மனுஷர் அவர் எங்க போயிட்டாரு, ராஜாங்க ஐயாவை கூட்டிட்டு வாங்க அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் நம்ம ராஜாங்கமும் அப்பதான் குளிச்சுட்டு வெளியே வராரு. வெளியே வந்த உடனே நம்ம மோகனா ராஜாங்கத்துக்கிட்ட தமிழ்ச்செல்வி வந்திருக்க விஷயத்த சொல்றாங்க. சொன்ன உடனே ராஜாங்க தமிழ்ச்செல்வியை வீட்டுக்குள்ள கூட்டிட்டு வா அப்படின்னு சொல்லவும், இங்க பாருங்க தமிழ்ச்செல்வி வீட்டுக்குள்ள வரமாட்டேன்னு சொல்லிட்டா, நம்ம தான் அங்க போகணுமா அப்படின்னு சொல்லவும், சரி நான் ரெடி ஆயிட்டு வரேன் இரு அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் நம்ம ராஜாங்கம் ரெடி ஆகிட்டு இருக்காரு. நம்ம தாமரை தமிழ்ச்செல்வி எதுக்காக இங்க வந்திருக்க, நீ கோமா இருக்கிறத பார்த்தா ஏதாவது பிரச்சனையா அப்படின்னு கேட்கவும், இங்க பாருங்க எல்லாருமே வந்தா நான் பேசிக்கிறேன், உங்ககிட்ட எல்லாம் பேசணுன்ற அவசியம் எனக்கு கிடையாது அப்படின்னு சொல்லவும், நம்ம சாவித்திரி என்ன தமிழ்ச்செல்வி, உங்ககிட்ட நார்மலா தானே என் பொண்ணு என்னாச்சுன்னு கேட்டான், அவகிட்ட போய் இப்படியெல்லாம் பேசிக்கிட்டு இருக்கே, என்னாச்சுன்னு சொல்லு அப்படின்னு கேட்கவும், நம்ம ஈஸ்வரி கோபமா, இங்க பாருடி உனக்கு வெக்கமா இல்ல, ஏன் மருமக காசு கொடுத்ததை எடுத்துட்டு இப்படி கௌரவமா நின்றுகிட்டு இருக்கே, உனக்கு வெக்கமா இல்லையாடி அப்படின்னு கேட்கவும், நம்ம தமிழ்ச்செல்வி எதுவுமே கண்டுக்காம அப்படியே நின்றுகிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் நம்ம ஈஸ்வரி இங்க பாருடி, நான் இவ்வளோ பேசிக்கிட்டு இருக்கேன், நீ பாட்டுக்கு அமைதியாவே இருக்க, எனக்கு என்னடி மரியாதை, உங்களுக்கெல்லாம் மரியாதை கொடுக்கணுன்ற அவசியம் எனக்கு கிடையாது, உங்களுக்கு வெக்கமா இல்லையா, நான் தான் உங்ககிட்ட பதில் சொல்லலைன்னு தெரியுதுல்ல, திரும்ப திரும்ப என்கிட்ட எதுக்காக பேசிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு கேட்குவோம். அந்த நேரம் பார்த்து நம்ம ராஜாங்க வந்துடுறாரு. வந்த உடனே இங்க பாருமா தமிழ்ச்செல்வி, எதுக்காகமா வந்திருக்க சொல்லுமா அப்படின்னு கேட்குவோம். இங்க பாருங்க ஐயா, இந்த ஃபங்க்ஷன் நடக்கிறதுக்கு 15 லட்ச ரூபாய் செலவாகணும்னு சொல்லிட்டு இங்க நிக்கிறாங்களே ஈஸ்வரி, அவங்க எங்க வீட்டுல சொன்னாங்க, அதுல பாதி 7.5 லட்சத்தை எண்ணி 2 நாள்ல எனக்கு வைக்கிறேன்னு சவால் விட்டுட்டு போனாங்க. அந்த சவாலை எடுத்துக்கிட்டு தான் இப்போ உங்ககிட்ட நான் 10 லட்சமா கொடுக்க வந்திருக்கேன். அந்த 10 லட்சத்தை வச்சு எவ்வளவு கிராண்டா இந்த ஃபங்க்ஷனை நடத்த முடியுமோ நடத்திக்கோங்க, இந்த காசை கொடுத்துட்டு போலாம் தான் வந்தேன் அப்படின்னு சொல்லவும், நம்ம தாமரை அதுக்கப்புறம் சாவித்திரின்னு சொல்லிட்டு எல்லாருமே பயங்கரமா ஷாக் ஆயிடுறாங்க. இங்க பாரு ஈஸ்வரி, என்ன ஈஸ்வரி, இந்த ஃபங்க்ஷனுக்கு 15 லட்ச ரூபாய் செலவாகணும்னு தமிழ்ச்செல்வி கிட்ட போய் சொன்னியா, அதுல 7 லட்ச ரூபாய் கேட்டியா நீ அப்படின்னு கேட்கவும், அது மாமா, நம்ம அழகரும் மீனாட்சியோட ஃபங்க்ஷன் எவ்வளவு கிராண்டா நடக்கணும், இவ ஒண்ணுமே இல்லாதவ என்ன பண்ணுவா, இங்க பாருங்க இவளுக்காகலாம் நம்ம ஃபங்க்ஷனை சின்னதெல்லாம் பண்ண முடியாதுல்ல, அதனாலதான் மாமா எல்லா செலவையும் கணக்கு போட்டு அவகிட்ட போய் 7.5 லட்சத்தை கேட்டேன், அவ தானே நம்ம கிட்ட சவால் விட்டா, நான் பாதி பணத்தை கொடுக்குறேனே அப்படின்னு சொல்லவும், இது கேட்ட உடனே ராஜாங்கத்துக்கு பயங்கர கோவம் வந்துடுது. இங்க பாரு ஈஸ்வரி, உனக்கு கொஞ்சம் கூட மனசாட்சினதே கிடையவே கிடையாதா, எப்படி அவங்க கிட்ட போய் 10 லட்ச ரூபாய் உன்னால கேட்க முடிஞ்சது, இங்க பாரு தமிழ்ச்செல்வி, ஏதோ எங்களுக்கு தெரியாம ஈஸ்வரி இப்படி ஒரு காரியத்தை பண்ணிட்டா, எங்களை மன்னிச்சிரு, இனிமேல இப்படி ஒரு காரியம் நடக்காம நான் பாத்துக்கிறேன், முதல்ல நீ அந்த காசை எடுத்துட்டு கிளம்புமா, எவ்வளவு செலவாகும் என்ன ஏதுன்னு நான் கணக்கு போட்டு உனக்கு சொல்லி அனுப்புறேன். இங்க பாருங்க ஏற்கனவே எனக்கு ஒருத்தர் வீட்டுல கணக்கு சொல்லி போயிட்டாங்க, அந்த கணக்குப்படி அந்த கணக்குக்கு அதிகமாவே நான் காசை கொண்டு உங்ககிட்ட கொடுத்துருக்கேன், அதை வச்சு என்னோட
பொண்ணுக்கு என்னென்னலாம் பண்ண முடியுமோ அது எல்லாத்தையும் பண்ணிடுங்க அப்படின்னு சொல்றாங்க. இது கேட்ட உடனே நம்ம சேது இருந்துட்டு ரொம்ப கோபமா நம்ம ஈஸ்வரி கிட்ட போயிட்டு, இங்க பாருங்க சின்னம்மா, எதுக்காக சின்னம்மா இப்படி தேவையில்லாத வேலையெல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க? அப்பாவை எவ்வளோ அசிங்கப்படுத்தி பேசிக்கிட்டு இருக்கான்னு பார்த்தீங்களா? எதுக்காக இப்படி ஒவ்வொரு விஷயத்துலையும் நீங்க தமிழ்ச்செல்வி விஷயத்துல இப்படி மூக்க நுழைச்சிக்கிட்டு இருக்கீங்க? இந்த விஷயத்துல தலையிடாதீங்கன்னு உங்ககிட்ட நாங்கள் ஏற்கனவே சொன்னோம் இல்லை? எதுக்காக திரும்ப திரும்ப இந்த விஷயத்துல நீங்க இப்படியெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு கேட்கவும், அதுக்கப்புறம் நடேசன் இருந்துட்டு, இங்கே பாருமா தமிழ்ச்செல்வி, எங்கள் வீட்டில் இருக்கிற சின்னம்மா பண்ணது தப்பு தான், அதுக்காக நான் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேன், அந்த பணத்தை எடுத்துகிட்டு போமா, இது எவ்வளோ செலவாகும் என்ன ஏதுன்னு கணக்கு போட்டு நானே உங்கள் வீட்டுக்கு வந்து சொல்கிறேன், நீ அந்த பணத்தை எடுத்துகிட்டு போகுமா அப்படின்னு சொல்லவும், இல்லை மாமா, நீங்கள் இப்படி சொல்கிறத வச்சு என்னாலெல்லாம் இந்த பணத்தை கொண்டு போக முடியாது, இந்த ஃபங்க்ஷனுக்காக நான் இந்த பணத்தை கடன் தான் வாங்கியிருக்கேன், கண்டிப்பாக திருப்பி ஒரு நாள் அடிச்சிருவேன், இந்த பணத்தை நீங்கள் வாங்கிக்கோங்க அப்படின்னு பணத்தை நம்ம நடேசன் கிட்ட கொடுக்குறாங்க. நடேசன் இருந்துட்டு, என்னம்மா நீ முதல்ல இந்த பணத்தை எடுத்துகிட்டு போமா, இல்லை மாமா, முதல்ல இந்த காசை பிடிங்க அப்படின்னு சொல்லிட்டு கையில் வச்சிடுறாங்க. அதுக்கப்புறம் நம்ம கருப்பு இருந்துட்டு, இங்கே பாருமா தங்கச்சி, எதுக்காகம்மா நீ இவ்வளோ வைராகியமாக இருக்க? இங்கே பாருங்கண்ணே, ஒரு சில பேர்கிட்ட வைராகியமாக வாழ்ந்தாதான் சுயமரியாதைன்னு ஒன்று நமக்கு இருக்குதுன்னு தெரியும். அப்படி இருந்தால் தானே தான் மேலே எந்த ஒரு தப்புமே இல்லாமல் எதுக்காகனா இத்தனை நாளாக எல்லாத்தையும் நான் இழந்து தவிச்சு போயிருக்கேன். இனிமேலும் நான் எதையும் இழக்க விரும்பலை. என்கிட்ட இருக்கிறது ஒன்று தான், சுயமரியாதை ஒன்று தான். அதை நான் எப்போவுமே இழக்கக்கூடாதுன்னு நினச்சிக்கிட்டு இருக்கேனே. அதனால தானே இது எல்லாத்தையும் நான் பண்ணிக்கிட்டு இருக்கேன். என்னை மன்னிச்சிருங்கண்ணே, நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பவும், அந்த நேரம் பார்த்து நம்ம கருப்பு இருந்துட்டு சின்னம்மா கிட்ட, அதாவது நம்ம ஈஸ்வரி கிட்ட போயிட்டு, இங்கே பாருங்கம்மா, உங்களுக்கு மனசாட்சின்றது ஒன்று இல்லவே இல்லையா? தமிழ்ச்செல்வியோட குடும்பம் எந்த நிலைமையில இருக்குது உங்களுக்கு தெரியும்ல, அப்படி தெரிஞ்சிருந்தோம் எதுக்காக இப்படி ஒரு காரியத்தை பண்ணி வச்சுங்க? தமிழ்ச்செல்வி 10 லட்சத்தை சம்பாதிக்கிறதுக்கு எவ்வளோ கஷ்டப்படுவா, அதுக்கு வட்டி கட்டி என்னென்னமோ பண்ணணும் அப்படின்னு சொல்லவும், கொஞ்ச நேரம் நிறுத்துறியா கருப்பு, இங்க பாருங்க மாமா, இந்த விஷயத்த பேசுறதுக்காக தான் நானும் வீட்டுக்கு வந்தேன், ஆனா அவளே இந்த வீட்டுக்கு வருவான்னு சத்தியமா நான் எதிர்பார்க்கவே கிடையாது. என்னோட மருமக காவியா இருக்கால, அவதான் அந்த 10 லட்சத்தை எடுத்துட்டு போய் இந்த ஒன்னும் இல்லாத கையில கொடுத்துருக்கா. காவியா கிட்ட நான் எவ்வளவோ சொன்னேன், இந்த படத்தை அவகிட்ட கொடுக்காதுன்னு, ஆனா நான் அவகிட்ட கொடுக்க தான் செய்வேன்னு இந்த தமிழ்ச்செல்வி கிட்ட கொடுத்துட்டு வந்திருக்கா. இவளும் சுயமரியாதைன்னு சொல்லிட்டு ஏன் மருமக கிட்ட காசை வை நம்ம கிட்டே கொடுக்குறா. இதெல்லாம் ஒரு கேவலமான ஒரு புத்தியா இல்லை மாமா அப்படின்னு கேட்கவும், இங்க பாரு ஈஸ்வரி, நீ பண்றதா மிகப்பெரிய கேவலமான விஷயமா இருக்கு. எதுக்காக இப்படி ஒரு கேவலமான விஷயத்த பண்ணிட்டு வந்த? நம்ம குடும்பத்தை அசிங்கப்படுத்துக்கிறதுக்குன்னே கங்கணம் கட்டிக்கிட்டு இருக்கிய நீ. ஒவ்வொரு விஷயத்திலையும் உன்னை பார்த்துக்கிட்டு தான் இருக்கேன். அந்த தமிழ்ச்செல்வி நம்ம குடும்பத்தை எவ்வளோ அசிங்கப்படுத்திட்டு போறா பாத்தியா? இதுக்காக தான் இது எல்லாத்தையும் நீ பண்ணிக்கிட்டு இருக்கியா? இங்க பாருங்க மாமா, நம்ம குடும்ப கௌரவத்தை காப்பாற்றணுன்றதுக்காக நான் ஒவ்வொரு விஷயத்தையும் பார்த்து பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஆனா நீங்க என்னென்னமோ பேசிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு கேட்கவும், நம்ம அது யாரு, நம்ம ஐஸ்வர்யா இருந்துட்டு, இங்கே பாருங்க ஆண்டி, நீங்கள் பண்ணது தப்பு தான். தமிழ்ச்செல்வியோட வீட்டில் எதுவுமே இல்லை, அவங்களால இவ்வளோ காசு கொடுக்க முடியாதுன்னு உங்களுக்கு தெரியும். அப்படி தெரிஞ்சிருந்தோம் எதுக்காக நீங்கள் தமிழ்ச்செல்வி கிட்ட போயிட்டு 10 லட்ச ரூபாய் கேட்டீங்க? அது மிகப்பெரிய தப்பு தானே அத்தை அப்படின்னு சொல்லவும், என்ன காவியா, என்ன ஐஸ்வர்யா, நீயும் இவங்க கூட சேர்ந்துட்டியா அப்படின்னு கேட்கவும், இங்கே பாருங்க ஆண்டி, நான் யாரு கூடயும் சேரல, நான் நியாயத்தை பேசிக்கிட்டு இருக்கேன். நீங்கள் நியாயமாக ஒரு நாள் கூட நடந்துக்கவே மாட்டீங்களா? ஏன் ஆண்டி இப்படிலாம் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? நானும் கொஞ்ச நாளாக வர உங்களை பார்த்துக்கிட்டு தான் இருக்கேன். நீங்கள் பண்ணுறது கொஞ்சம் கூட சரியில்லைங்க ஆண்டி, நீங்கள் பேசவே பேசாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து எழுந்து ரூமுக்கு போயிடுறாங்க. அதுக்கப்புறம் நம்ம ஈஸ்வரி இருந்துட்டு, என்ன மாமா ஐஸ்வர்யா இப்படி பேசிட்டு போறா? எங்க பாரு ஈஸ்வரி, அவள் பேசுறதுல என்ன தப்பு இருக்கு? என்ன தப்பாக பேசிட்டு போறா? ஒரு சின்ன பொண்ணுக்கு இருக்கிற அறிவு கூட உனக்கு இல்லை. எதுக்காக இப்படி புத்தி கிட்டு போய் எல்லா வேலையும் பண்ணிக்கிட்டு இருக்க? தமிழ்ச்செல்வியை பழி வாங்கணும்னா நீ வேற எந்த விஷயத்துலயாவது பழி வாங்கலாம்ல, எதுக்காக இப்படி ஒரு விஷயத்துல அவங்கள பழி வாங்கணும் அப்படின்னு கேட்கவும், நம்ம மோகனா இருந்துட்டு, இங்க பாரு ஈஸ்வரி, இந்த விஷயத்துல நீ மாமாக்கு இவ்வளவு பெரிய அசிங்கத்தை தேடி கொடுப்பேன்னு நான் நினைச்சு கூட பார்க்கல ஈஸ்வரி. ஏன் ஈஸ்வரி இப்படி புத்தி கெடுத்தனமா எல்லாத்தையும் பண்ணிக்கிட்டு இருக்க அப்படின்னு கேட்கவும், இங்க பாருங்கக்கா, நீங்களும் ஏன்க்கா புரிஞ்சுக்காம பேசிக்கிட்டு இருக்கீங்க? நம்ம அழகருக்கும் மீனாட்சிக்கும் எவ்வளோ கிராண்டா இந்த ஃபங்க்ஷனை நடத்தணும்னு ஆசைப்பட்டு எல்லாத்தையும் ஒவ்வொன்றுத்தையும் பார்த்து பண்ணிக்கிட்டு இருக்க.
இருக்கேன். ஆனால் நீங்கள் இப்படியெல்லாம் பேசிக்கிட்டு இருக்கீங்களே, நான் என்னமோ தப்பு பண்ண மாதிரியும் அவள் ஏதோ நியாயமாக நடந்துக்கிட்ட மாதிரியும், அவள் என் மருமக கிட்ட காசை வாங்கி என்கிட்டயே கொடுத்துட்டு போகிறா, அதை பற்றி நீங்கள் யாரும் பேச மாட்டீங்க. ஆனால் என்னதான் எல்லாரும் தப்பு சொல்லிக்கிட்டு இருக்கீங்க. இங்கே பாரு ஈஸ்வரி, கொஞ்ச நேரம் நிறுத்துறியா? நீ பண்ணது தான் தப்பு. காவியா கிட்ட அவள் போய் காசு கேட்கலையே, காவியாவா தான் நீ பண்ணது எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிட்டு ரொம்ப பரிதாபப்பட்டு போய் காவியா தான் காசை கொடுத்துருக்கா. அது கூட நான் தான் வாங்க மாட்டேன்னு தான் சொல்லியிருக்கா. ஆனால் காவியா தான் வற்புறுத்தி தமிழ்ச்செல்வி கிட்ட கொடுக்கவும் தமிழ்ச்செல்வியும் அதை கடனாக தான் வாங்கியிருக்கேன்னு சொல்லியிருக்கா. அது உனக்கு தெரியல, எதுக்காக இப்படி தேவையில்லாத வேலையெல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்க? இந்த மாதிரி தேவையில்லாத வேலையை பண்ணுறத இன்னையோடு விட்டுரு. இனிமேல் ஏதாவது ஒரு சின்ன பிரச்சனை வந்தால் கூட நான் சும்மாவே விட மாட்டேன், அப்புறம் நடக்கிறதே வேற அப்படின்னு கோபமா சொல்றாங்க. இதை கேட்ட நம்ம ஈஸ்வரி இருந்துட்டு, மாமா இங்கே நடக்கிறது எதுவுமே சரியில்லை மாமா. ஐஸ்வர்யா என்னன்னா என்கிட்ட அதாவது எனக்கு சாதகமாக பேசாமல் அவளுக்கு சாதகமாக பேசிக்கிட்டு இருக்கா. இங்கே இருக்கிற எல்லாருமே தமிழ்ச்செல்விக்கு ஆதரவாக தான் பேசிக்கிட்டு இருக்கீங்க. ஏதோ நான் இந்த குடும்பத்துக்கு ஏதோ தப்பு பண்ண மாதிரி யாரும் என்கிட்ட பேசாதீங்க மாமா அப்படின்னு சொல்லிட்டு இவங்களும் ரொம்ப கோபமாக கிளம்பிடுறாங்க. அதுக்கப்புறம் நம்ம ஐஸ்வர்யாவோட ரூமுக்கு போகிறாங்க. ஈஸ்வரியும் சித்ராவும், இங்கே பாரு ஐஷோ, எதுக்காக என்னோட அம்மாவை நீ திட்டிட்டு வந்த? தமிழ்ச்செல்வியை பழி வாங்கிறதுக்காக என் அம்மா ஒரு விஷயத்த பண்ணாங்க, ஆனால் நீ எதுக்காக இப்படி என்னோட அம்மாவை அசிங்கப்படுத்தி பேசிட்டு வர நீ அப்படின்னு சொல்லி கேட்கவும், இங்கே பாருங்க ஆண்டி, என்ன பேசிக்கிட்டு இருக்கீங்க? இங்கே பாரு சித்து, 10 லட்ச ரூபாவை தமிழ்ச்செல்வியால் ரெடி பண்ண முடியாதுன்னு உங்களுக்கு தெரியும்ல. அப்படி தெரிஞ்சிருந்தோம் எதுக்காக நீங்கள் அவங்க கிட்ட போய் 10 லட்ச ரூபாய் கேட்டீங்க? இதெல்லாம் ரொம்ப தப்பு இல்லையா அப்படின்னு சொல்லி ஐஸ்வர்யா கேட்கவும், இங்கே பாருடி ஐஸ்வர்யா, என்னடி என்ன உன்னோட வாழ்க்கையில் சேதுவை வர வைக்கிறதுக்காக நாங்கள் எவ்வளோ கஷ்டப்பட்டோம், ஆனால் நீ எங்களையே எடுத்தறிஞ்சு பேசுறியா அப்படின்னு சொல்லவும், இதை கேட்ட உடனே நம்ம இது ஐஸ்வர்யா இருந்துட்டு, இங்கே பாருங்க ஆண்டி, நான் வர உங்களை பார்த்துக்கிட்டு தான் இருக்கேன், நீங்கள் பண்ணிக்கிட்டு இருக்க வேலையே சரியில்லை அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா நம்ம செல்லப்பாண்டி இருந்துட்டு தமிழ்ச்செல்வி கிட்டே, இங்கே பாருமா தமிழ்ச்செல்வி, அந்த காவிய புள்ள வந்து 10 லட்ச ரூபாவை நம்மக்கிட்ட கொடுக்கணும்னு சத்தியமாக நான் எதிர்பார்க்கவே இல்லை தெரியுமா. எதிர்பாராத நேரத்தில் வந்து கடவுள் மாதிரி அந்த புள்ள தான் நமக்கு உதவி இருக்குது. இங்கே பாருங்கப்பா, இந்த பணத்தை எப்படியாவது காவியாக்கு நான் திரும்பி கொடுத்துருவேன். காவியா தன்னை தங்கச்சியாக நினச்சி தான் இப்படி ஒரு காரியத்தை பண்ணியிருக்கா. கண்டிப்பாக அந்த மரியாதையை நம்ம காப்பாற்றணும்லப்பா. கண்டிப்பாக இன்னும் ஒரே ஒரு வருஷத்தில் நான் டாக்டர் ஆகிடுவேன். அந்த ஒரு வருஷத்துக்குள்ளே எப்படியாவது இந்த 10 லட்ச ரூபாவை நான் காவியாக்கு கொடுத்து அடிச்சிருவேன்ப்பா, நீங்கள் கவலைப்படாதீங்க அப்படின்னு சொல்லுவோம். அடியே இங்கே பாருடி, நீ இவ்வளோ கஷ்டப்படுறத பார்த்தா எனக்கு ரொம்ப 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 கஷ்டமாக இருக்குடி. ஏன்டி இப்படி நீ கஷ்டப்பட்டுருக்கணும்? இப்படி கஷ்டப்படணுன்ற அவசியம் உனக்கு கிடையாது இல்லடி தமிழ். ஏண்டி இப்படியெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லவும், இங்கே பாருங்கம்மா, நம்மக்கிட்ட இருக்கிறது சுயமரியாதை மட்டும்தாம்மா. அந்த சுயமரியாதை இழந்துட்டு இனிமேல் என்னால் இருக்க முடியாதம்மா. தாயின்ற ஸ்தானத்தையே இழந்து உக்காந்துக்கிட்டு இருக்கம்மா. அந்த தாயின்ற ஸ்தானத்தை கண்டிப்பாக திரும்ப மீட்டு கொண்டு வருவேன். இனிமேல் எதையுமே இழக்க நான் தயாரியாகவே இல்லை. என்னோட பையன்கிட்ட நான் ஸ்ட்ரிக்டாக சொல்ல தான் போகிறேன், நான் தாண்டா உன்னோட அம்மா, வேறு யாரையும் நீ அம்மானுக்கு சொல்லி கூப்பிடக்கூடாதுன்னு தான் சொல்லுவேன் அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்ட உடனே நம்ம அது வசந்தி இருந்துட்டு தமிழ்ச்செல்வி படுற கஷ்டத்தெல்லாம் பார்த்து ரொம்பவே ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் என்ன, நம்ம ஐஸ்வர்யா இருந்துட்டு, இங்கே பாருங்க ஆண்டி, திரும்ப இந்த விஷயத்தில் நீங்கள் ரொம்ப தப்பு பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. அன்னைக்கு நடந்தா இந்த சொத்தெல்லாம் சேது மாமா கிட்ட இருந்து எப்படியாவது உன்னோட பேருக்கு மாற்றிக்கோன்னு என்னென்னமோ சொல்லிக்கிட்டு இருக்கீங்க. இப்போ என்னடானா என்னென்னமோ பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. நான் சேது மாமாவை மட்டும்தான் கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்பட்டனே தவிர இந்த சொத்துக்காகவோ சேது மாமா எல்லா சொத்தையும் நான் தான் பேரில் எழுதி வைப்பாருனோ நான் இந்த கல்யாணத்தை பண்ணிக்கல. இனிமேலும் இந்த விஷயத்தை பற்றி என்கிட்ட பேசாதீங்க. அதே மாதிரி சொத்தை என் பேரில் எழுதிப்பேன்னு மட்டும் நினைக்காதீங்க. எப்போவுமே நான் சொத்தாக நினைக்கிறது சேது மாமா மட்டும்தான் அப்படின்னு சொல்கிறாங்க. இது கேட்ட உடனே நம்ம சித்ராக்கும் ஈஸ்வரிக்கும் பயங்கரமாக ஷாக் ஆகிடுது. இந்த பக்கம் நம்ம அதாவது ஐஸ்வர்யா இருந்துட்டு இதெல்லாம் சொல்லிட்டு அப்படியே கிளம்பிடுறாங்க. இதெல்லாம் பார்த்துக்கிட்டு இருந்தேன் நம்ம ஈஸ்வரி இருந்துட்டு, என்னடி சித்ரா இவ இப்படிலாம் சொல்லிட்டு போறாம்மா, கண்டிப்பாம்மா இவ நம்ம நினச்ச மாதிரி ஒரு விஷயத்த கூட பண்ண மாட்டாமா. கண்டிப்பாக இவ நம்மளுக்கு எதிராதாமா இருப்பா. இவ அந்த தமிழ்ச்செல்வியோட மோசமான ஒரு நிலைமையில இருக்காமா. நம்மளை எப்படியோ நட்டாத்தில் விட்டுட்டு தான் போக போகிறா. பாருமா, இவளுக்கெல்லாம் போய் சேதுவை கல்யாணம் பண்ணி வச்சோமே, நம்மளை அடிக்கணுமா? எவ்வளோ ரிஸ்கில் இந்த விஷயமெல்லாம் பெரியப்பாக்க தெரிஞ்சால் கண்டிப்பாக நம்மளை வீட்டை விட்டு கூட துரத்துவார். இவ்வளோ பெரிய
ரிஸ்க் எடுத்து இவளுக்கு கல்யாணம் பண்ணி வச்சது மிகப்பெரிய தப்பாக போச்சுமா. அதுவும் அதுவும் சேதோ இவ கழுத்தில் தாலி கட்டவே கிடையாது அப்படின்னு சொல்லவும், என்ன சொன்ன ஆமல்ல, நம்ம ஐஸ்வர்யா கழுத்தில் சேது தாலி கட்டவே கிடையாது. இந்த விஷயம் ஐஸ்வர்யாவுக்கு தெரியாதுல்ல. இந்த விஷயத்த வச்சு எப்படியாவது அவகிட்ட இருந்து சொத்தெல்லாம் நம்ம பேருக்கு மாற்றணுண்டி. நம்ம சொல்கிறத அவள் கேட்கலனா இப்படி தாண்டி அவகிட்ட எப்படியாவது அந்த சொத்தெல்லாம் கறக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா, இந்த ஃபங்க்ஷனுக்காக எல்லா ஏற்பாடையும் அப்படியே பிரம்மாண்டமாக பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ரொம்ப சந்தோஷமாக ட்ரெஸ் எடுக்கிறதுலேருந்து, நகை எடுக்கிறதுலேருந்து, அப்படியே டெக்கரேஷன் பண்ணுறதுலேருந்து எல்லா விஷயத்தையும் அப்படி பிரம்மாண்டமாக பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ரொம்ப சந்தோஷமாகவும். அதுக்கப்புறம் நம்ம சேது இருந்துட்டு ராஜாங்கத்துக்கிட்ட வந்து, அப்பா இந்த ஏற்பாடெல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருக்காப்பா அப்படின்னு கேட்கவும், இங்கே பாரியா சேதோ, இந்த ஏற்பாடெல்லாம் ரொம்ப நல்லாவே பண்ணியிருக்கையா, எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு, ரொம்ப சந்தோஷமாகவும் இருக்குது. தன்னோட பேரனுக்கு இப்படி ஒரு ஃபங்க்ஷனை பார்க்குறதுல எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. என் பேரன் பேத்தி 2 பேருக்கும் காது குத்தி மொட்டடிச்சு அவங்கள கம்மலோட பார்க்கணுன்னு ரொம்ப ரொம்ப ஆர்வமாக இருக்குது, ரொம்ப சந்தோஷமாகவும் இருக்குது அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா, நம்ம செல்லப்பாண்டி இருந்துட்டு ரொம்பவே வருத்தமாக உட்காந்துக்கிட்டு இருக்காரு. நம்ம அப்போ தான் இருந்துட்டு, என்னடா செல்லப்பாண்டி, என்ன ரொம்ப வருத்தமாக உட்காந்துக்கிட்டு இருக்க? இல்லாத்தா, தமிழ்ச்செல்வி படுற கஷ்டத்தெல்லாம் பார்த்தா எனக்கு ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஒரு தகப்பனா அவளுக்கு சப்போர்ட்டாக இருக்க முடியலையேன்னு நினச்சி ஒவ்வொரு நாளும் எனக்கு ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படின்னு சொல்லவும், இங்கே பாருடா செல்லப்பாண்டி, நீ கவலைப்படாதடா, இந்தாடா இந்த செயினை வச்சு நீ போய் காசு கொண்டு வாடா, இந்த செயினை வித்துடுடா, நீ அடமானம் கூட வைக்க வேண்டாம், இதை விற்று காசு கொண்டு வா. நான் என் பேத்திக்கும் என் பேரனுக்கும் ட்ரெஸ்ஸு நகைன்னு நிறைய எடுக்கணும்னு எனக்கு ஆசை இருக்குடா. அவங்க 2 பேருக்கும் நிறைய செய்யணும்னு ஆசை. ஆனால் இப்போதைக்கு என்கிட்ட இது மட்டும்தான்டா இருக்குது, நீ போய் இதை வச்சு கொண்டு வரியா அப்படின்னு கேட்கவும், இதை கேட்டு தமிழ்ச்செல்வி இருந்துட்டு பயங்கர கோவமா, இங்கே பாருங்கள், யாரும் நகையை விற்றோ எதுவும் பண்ணியோ என் பொண்ணுக்கு எதுவும் போடணுன்ற அவசியம் கிடையாது. இங்கே பாருங்கப்பா, அந்த செயினெல்லாம் நீங்கள் வாங்க வேண்டாம், நீங்கள் அவங்க கையில் கொடுங்க. இங்கே பாருங்க அப்பத்தா, இங்கே பாருங்க மச்சி, எதுக்காக இப்படி தேவையில்லாத வேலையெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? முதல்ல அந்த செயினை கழுத்தில் போடுங்க. உங்களுக்கு என்ன காசு தானே வேணும், எவ்வளோ வேணும் சொல்லுங்கள், நான் உங்களுக்கு தரேன் அப்படின்னு கேட்கவும், இங்கே பாரடி தமிழ்ச்செல்வி, நீ என்னடி பண்ணுவ? நீ எல்லாத்தையும் இழுத்து போட்டு செஞ்சுக்கிட்டு இருக்கிறத பார்த்தாவே எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குடி. நான் என்னமோ உங்கள் வீட்டுக்கு பாரமாக இருக்கிற மாதிரியே இருக்குடி. இங்கே பாருங்க மச்சி, எப்போவுமே எந்த சூழ்நிலையிலுமே உங்களை இந்த வீட்டுக்கு பாரமாக நினச்சதே கிடையாது. எதுக்காக இப்படியெல்லாம் பேசிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு கேட்கவும், நம்ம வசந்தி இருந்துட்டு, இங்கே பாருங்கம்மா, எதுக்காகம்மா இப்படியெல்லாம் பேசிக்கிட்டு இருக்கீங்க? இப்படியெல்லாம் பேசாதீங்கம்மா. தமிழ்ச்செல்வியும் சரி, நாங்களும் சரி, ஒரு நாள் கூட உங்களை இந்த வீட்டுக்கு பாரமாக நினச்சதே கிடையாது. எதுக்காகம்மா எங்கள் மனசை கஷ்டப்படுற மாதிரி பேசிக்கிட்டு இருக்கீங்க? இல்லடி, பணத்துக்காக நீங்கள் எல்லாரும் ஒவ்வொருத்தரும் கஷ்டப்படுறத பார்த்தா எனக்கு கஷ்டமாக இருக்குடி. நான் உங்களுக்கு ரொம்ப பாரமாக ஆயிட்டணும்னு நினச்சி ஒவ்வொரு நாளும் நான் வருத்தப்பட்டுக்கிட்டு இருக்கேன்டி அப்படின்னு சொல்லவும், இங்கே பாருங்கம்மா, இனிமே அப்படி நீங்கள் ஒரு நிமிஷம் கூட நினைக்கவே கூடாது. பணம் தானே, இன்னைக்கு சம்பாதிச்சுக்கலாம், இல்லை இன்னைக்கு வரும் நாளைக்கு போகும், அதுக்காக நீங்கள் இப்படியெல்லாம் பேசுவீங்களா அப்படின்னு கேட்கவும், நம்ம தமிழ்ச்செல்விக்கு நம்ம மலர் வந்துட்டு கால் பண்ணுறாங்க. கால் பண்ண உடனே அட்டன் பண்ணி, சொல்லுங்கக்கா என்ன விஷயம் அப்படின்னு கேட்கவும், இங்கே பாரு தமிழ், இங்கே அழகருக்கு தேவையான எல்லாத்தையும் நாங்கள் ரெடி பண்ணிட்டோம், அங்கே மீனாட்சிக்கு தேவையான எல்லாத்தையும் நீ வாங்கிட்டியாவா அப்படின்னு கேட்கவும், ஆமாக்கா, இப்போ தான் நாங்கள் எல்லாத்தையும் ரெடி பண்ணுறதுக்காக கடைக்கு பர்ச்சேஸ் பண்ணுறதுக்காக போகிறோம்க்கா. அப்படியா, ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இங்கே பாரு தமிழ், அழகரையும் மீனாட்சியும் ஒன்றா வச்சு ஒரே ஒரு ஃபங்க்ஷனாக பார்க்குறதுல எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. சரி, இதுக்காக தான் நான் கால் பண்ணேன், ஃபோனை வச்சிடறேன் அப்படின்னு வச்சிடுறாங்க. அதுக்கப்புறம் நம்ம அப்போ தான் இருந்துட்டு, அடியே என்னடி, நான் சொல்கிறத ஒரு விஷயத்த கூட நீ கேட்க மாட்டியாடி, ஏன்டி இப்படியெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்க அப்படின்னு கேட்கவும், இங்கே பாருங்க மச்சி, எனக்கு சுயமரியாதைன்னு ஒன்று இருக்குது. முதல்ல நீங்கள் கடைக்கு வாங்க, மீனாட்சிக்கு தேவையான எல்லாத்தையும் நம்ம வாங்கிட்டு வரணும், உங்களுக்கும் எல்லாத்தையும் வாங்கணும், இங்கே இருக்கிற எல்லாருக்குமே ட்ரெஸ்ஸும் வாங்கணும், வாங்க கடைக்கு போகலாம் அப்படின்னு கடைக்கு கூட்டிகிட்டு போகிறாங்க. நான் சொல்கிறத நீ எங்கடி கேட்டிருக்க? நீ உனக்கு தோன்ற விஷயத்த தானே பண்ணிக்கிட்டு இருக்க, வாடி, சரி போகலாம் வாடி அப்படின்னு கூட்டிகிட்டு போகிறாங்க. போன உடனே கடையில் நம்ம மீனாட்சிக்கு தேவையான எல்லா விஷயத்தையும் வாங்குறாங்க. இந்த பக்கம் நம்ம
வீட்டுக்கு தேவையான எல்லாத்தையும் வாங்கிட்டு ரொம்ப சந்தோஷமா, "அக்கா எனக்கு இந்த ட்ரெஸ் நல்லா இருக்குல்லக்கா, மீனாட்சிக்கு எடுத்த ட்ரெஸ்ஸும் சூப்பராக இருந்துச்சு" அப்படின்னு சொல்லிட்டு ட்ரெஸ்ஸை பற்றி பேசிக்கிட்டு வராங்க. அதுக்கப்புறம் என்ன, எல்லாருமே ஃபங்க்ஷனுக்கு ஏற்பாடு பண்ணிட்டாங்க. அடுத்த நாள் காலையில் எல்லாருமே ரொம்ப அழகாக ரெடியாகி இப்போ ஃபங்க்ஷனுக்கு போயிடுறாங்க. நம்ம தமிழ்ச்செல்வியை பார்த்த ஈஸ்வரி பயங்கர கோவப்படுறாங்க. இவளை எப்படியாவது ஊர் முன்னாடி அசிங்கப்படுத்தியே ஆகணுமே, நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி நம்ம தமிழ்ச்செல்வியை அசிங்கப்படுத்துறதுக்காக யோசிக்கிறாங்க. எந்த ஒரு பிளானுமே நம்ம ஈஸ்வரிக்கு கிடைக்க மாட்டேங்குது. எப்படியாவது நம்ம தமிழ்ச்செல்வியை அசிங்கப்படுத்தியே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க. நம்ம ஈஸ்வரி யோசிச்ச மாதிரியே தமிழ்ச்செல்வியை எப்படியாவது அசிங்கப்படுத்துவாங்களா மாட்டாங்களா அப்படின்னு நம்ம வர எபிசோடில் பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல்லைக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க.